1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். There is a hope. என்ன நம்பிக்கைனா, அவருக்குள்ளே மரித்தவர்களை அவர் திரும்ப கொண்டு வருவார். நம்முடைய தாய் தகப்பன் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் நம்மை விட்டு நித்தியமாய் பிரியவில்லை, அவங்க நித்திரையா இருக்கிறாங்க. அவங்களை எழுப்பி ஆண்டவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Those who are dead in Christ will rise again first. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழும்பினார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே மரித்தாரா? உயிரோடு எழும்பினாரா? அப்படியானா நித்திரை அடைந்தவர்களையும் ஆண்டவர் எழுப்பி கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அப்படின்ற பட்சத்துல நம்ம ஓவரா கிரீவ் பண்ணி ஆண்டவரை துக்கப்படுத்த கூடாது. ஆண்டவர் ஒரு நாள் கூட்டு வருவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே தான் இந்த வசனத்தை எல்லா மரணங்களிலும் அடக்க ஆராதனையிலும் பாஸ்டர்கள் சொல்லி ஜெபிக்கிறத நீங்க பாப்பீங்க. They always quote this. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்களேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. மரிக்கிறது யாருங்க? கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார். அப்ப நமக்கு நித்திரை, அவருக்கு மரணம். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அவர் மரணத்தை நமக்காக எடுத்தார்னா, மரணம் அவரை ஆண்டு கொள்ளுவது இல்லை. ஏன்னா அவர் பாவமே செய்யல. ரோமர் 6:23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் பாவம் செய்யல, ஆனா நம்முடைய பாவத்துக்காக அவர் மரணத்தை அவதரித்ததினாலே அவர் மரணத்தை நமக்காக எதிர்கொண்டார். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, மரணம் அவர் மேல ஜெயம் எடுக்க முடியல. ஏன்னா அவர் பாவமே செய்யல. நம்ம பாவத்தை அவர் எடுத்ததுனால மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியவில்லை. அதனாலதான் என்னாச்சுங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3ஆம் நாள் அவர் என்ன பண்ணாருங்க? உயிர்த்தெழுந்தார். உயிரோடு எழுந்தார். Death could not hold him. Death could not contain him. பாதாளம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? He died for all. அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். 18ஆம் வசனத்தை வாசிங்க. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சோ நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்புரவாகணும். அவர் உயிரோடு எழும்பினார். ஆகவே என்னுடைய பிரியமானவர்களும் அவரோடு கூட அவர் எழுப்பி கொண்டு வருவார். இவருடைய மரணத்தை அவர் தம்முடைய மரணத்தினால ஜெயித்தார். இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்றோம்னா, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அவங்களுக்கு முன்னாடி முந்திக் கொள்றது இல்லப்பா. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மரித்தவர்களை குறித்து அஞ்ஞானிகளை போல நம்ம இருக்கக்கூடாது.
15ஆம் வசனத்துல அதுக்குதான் அவர் சொல்றார். என்ன சொல்றாருங்க? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு அவருடைய வருகை மட்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய வருகை மட்டும். அவர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிற வரைக்கும் நம்ம என்ன மாதிரி இருக்க போகிறோம்? அப்ப நம்ம எல்லாம் எதுக்கு ஆயத்தமாகணும் தெரியுமா? ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா. அது எப்படி இருக்க போதா? அதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்கணும். எக்காலம் தொனிக்குமா, அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மறுரூபமாக்கப்படுவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், கவனி. இந்த சரீரம் அழுகும், இந்த சரீரம் கெட்டு போகும். ஆனா எக்காலம் தொனிக்கும் போது அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்து கொள்ளும். சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையை தரித்து கொள்ளும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். The perishable will wear the imperishable. The diable, the one which is controlled by death, will adorn immortality. Mortal will become immortal. Perishable will become imperishable. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ ஒரு நாள் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ரினியூ பண்ண தேவனால முடியும் போது, தற்காலிகமா இருக்கிற இந்த நிலைக்கு நம்ம ஏன் துக்கமா இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லலாம். அவர் வருகை சமீபமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றார் அவர். ஆகவேதான் நீங்க மரிச்சவங்களை நினைச்சு துக்கித்து கொண்டிருக்க வேண்டாம். அவருடைய வருகையில இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா? உயிரோடு. சரி, சில இன்ஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிற பைபிள்ல இருந்து அவருடைய வருகை எப்படி இருக்கும், மரிச்சவங்க எப்படி எழும்புவாங்க. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனவனுக்கு பலன் அளிப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? The reward comes there. The award comes there. The end comes there. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். யாருங்க? கிறிஸ்துவுக்குள் மரிக்காமல் உயிரோடு இருக்கிற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு முனை கொண்டு மறுமுனை வரைக்கும் அவங்க எல்லாரையும் கூட்டி சேர்த்துருவாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு இமை பொழுதில நம்ம எல்லாம் என்ன ஆகும்? மறுரூபமாக்கப்படுவோம். We will all be transformed in a twinkling of an eye. ஒரு இமை பொழுதில. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. What happens in the coming of Jesus Christ? இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை வருகை வருகைன்னு சொல்றோமே, இதுதான் அவருடைய வருகை. என்ன வருமா? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நம்ம எல்லாரும் என்ன ஆக்கப்படுவோமா? மறுரூபமாக்கப்படுவோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவாங்க. அப்புறம் உயிரோடு இருக்கிற நம்மள என்ன பண்ணுவாரு? அப்படியே மறுரூபப்படுத்துவாங்க. எல்லாத்துக்குமே எக்கால சத்தம் தான்.
எக்காலம் துணிக்கும் இவங்க எழும்புவாங்க, எக்காலம் துணிக்கும் நம்ம அவரோட சேர்ந்து போயிடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது? அப்ப நம்ம மரணத்தை பார்த்து ஏன் பயப்படணும்? தைரியமா மரணத்தை பார்த்து சொல்லணும், மரணமே. அதுதான் அங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லித்தரார். இது எல்லாம் நமக்கு இருக்கிறதுனால 55ஆம் வசனத்துல, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு எதுக்கு மேல ஜெயம் கொடுக்கிறாரு? மரணத்தின் மேல, பாவத்தின் மேல, பாதாளத்தின் மேல ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. சத்தமா சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரம், பெரிய ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலத்தோட வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஃபர்ஸ்ட் எழும்ப போறவங்க அவங்கதான். ஏன்னா அவங்கதான் முதற் பலன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். முதற் பலனாம் கிறிஸ்துவோடு கூட எழும்பி வரப்போகிறது யாருங்க? அவங்கதான். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று இனிமேல் பாக்கியவான்கள் எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து, பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள், இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும், அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லி, இத சொன்ன உடனே ஆவியானவர் என்ன சொல்றாருங்க? ஆமா, அப்படிதான் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மள ஜீவனோட பூமியில வச்சிருந்தாருன்னா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டார் என்றால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில பேர்லாம் ரெடியா இருக்கிறாங்க. எப்போ ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, அப்படிலாம் இருக்க கூடாது. அவர் கூப்பிடும் போதுதான். நீங்க காலத்துக்கு முன்னாடி என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே கேட்க கூடாது. ஒவ்வொரு நாள் அவர் கொடுத்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனா மரிக்கிறவங்க என்ன பண்ணணுமா? இது முதல்ல என்ன, யார் அவங்க? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கடைசியா டிஜிஎஸ் தினகரன் ஐயா அந்த வருஷம் பிப்ரவரி மாதம் மரிக்க போறாங்க. ஜனவரி மாதம் வழக்கமா ஏசிய திருச்சபையில தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், அந்த வருஷத்துக்கு குறித்த காரியம். அப்ப அவங்க சொல்றாங்க, இனி வருகிற காலங்கள் கொடிய காலமா இருக்கும். கொடிய காலம். நம்ம வாழ்ற இதே தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல நல்ல படை முயற்சி கூட்டங்கள், போஸ்டர் அடிச்சு மீட்டிங் மேல மீட்டிங், மீட்டிங் மேல மீட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு இதே தமிழ்நாட்டில். எங்க பார்த்தாலும் ஃப்ரீடம், எழுப்புதல் கூட்டங்கள், திரள் கூட்டமான ஆத்துமாக்கள் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு சொல்ற கொடிய காலங்கள் வரும். அப்பெல்லாம் இந்த ட்ரோல் கிடையாது, மீம்ஸ் கிடையாது. ஊழியக்காரங்களை பத்தி எழுதுறதுக்கு ஒரு 2 பத்திரிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. இன்டர்நெட்ல யாரும் ஊழியக்காரங்களை தாக்கி எழுத மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள். ஆனா அவர் சொல்றாரு, இனி வர்ற நாட்கள்ல ஊழியம் செய்யறவங்களுக்கு மிக கடினமான காலம். இட்ஸ் நாட் ஈஸி. இனி உலகமே பல அழிவுகளுக்குள்ளே கடந்து செல்லும் என்று சொன்னார். பல உபத்திரவங்கள். இன்னைக்கு பாருங்க, சைனாவில் பயங்கரமான மழை, ஹெலிகாப்டர்லாம் அடிச்சுக்கிட்டு போகுதுங்க தண்ணியில. டேம் உடைஞ்சு டேம்ல இருந்து தண்ணி வந்து லட்சக்கணக்கான மக்கள்கள் மரித்து விட்டார்கள் என்று சொல்றாங்க. வெளி உலகத்துக்கே தெரியாதுன்றாங்க. இன்னொரு பக்கம் ஜெர்மனி, போலந்து, ஐரோப்பாவில் இதுவரைக்கும் பெய்யாத மழை, 1000 வருஷம் பெய்யாத மழை,
ஒரு வருஷம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை 3 நாள்ல பெய்ஞ்சிருச்சு. எவ்வளவு பயங்கரமா இருக்கும். பாருங்க, மரணம் எப்படி வருது பாருங்க. இதெல்லாம் கடைசி நாட்களுடைய அடையாளம். வெளிப்படுத்துற விசேஷத்தை அதுக்கு தான் நீங்க நல்லா வாசிக்கணும். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முத்திரை திறக்கும் போதும் உலகத்துல மகா பெரிய அழிவுகள் வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? ஹவு ஷுட் பி அப்ரோச் டெத்? நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இன்னைக்கு மரிச்சவங்க யாரா மரிக்கிறாங்க? பாக்கியவான்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர் வெளிப்படுத்தல் 14:13. எனக்கு அன்பான பிள்ளைகளே, 17ஆம் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆண்டவர் போகும்போது எப்படி போனாரு? எங்க இருந்து போனாரு? எப்படி போனாரு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இவைகளை அவர் சொன்ன பின்பு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உயரமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டதாம். நமக்கு என்ன நடக்க போது? அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த மேகத்துக்குள்ள அப்படியே கர்த்தர் நம்மளை தூக்கிட்டு போயிடுவார். ஒரு மேகம் வரும், அந்த மேகம் நம்மளெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க எல்லாம் டக்குன்னு எழும்பி போய் மேகத்துல நிற்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்? மறுரூபமாக்கப்பட்டு நம்மளும் போய் மேகத்துல அவங்கள ஜாயின் பண்ணுவோம். அங்க போனா நம்ம பார்ப்போம், மம்மி பிரைஸ் தி லார்ட். அவங்க சொல்லுவாங்க, ஏ வெல்கம் வெல்கம் வெல்கம். அந்த நாளுக்காக சந்தோஷப்பட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா மேகத்துல மறுபடியும் சந்திப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்றீங்களா? மரணத்தை பார்த்து பயப்பட கூடாது. மரணம் ஒரு தற்காலிகமான பிரிவு. சரீரத்தில் வேதனை இருந்தாலும் இன்னைக்கு உங்க வீட்டில் யாரெல்லாம் இழந்தீங்களோ அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் இழந்த இந்த நபர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அப்பா. 1 தெசலோனிக்கேயர் 4:18. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க? தேற்றுங்கள். Encourage each other, comfort each other. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும், ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். என்ன பண்ணணுமா? கிறிஸ்துவுக்குள்ள தேற்றும் போது என்ன நடக்குது? பக்தி விருத்தி. சொல்லுங்க அல்லேலூயா. புலம்பும் போது பக்தி விருத்தி அடையாது. புலம், ஐயா ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரே, எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே. புலம்புனா பக்தி முடங்கிவிடும். ஆனா தேற்றும் போது பக்தி விருத்தி அடையும். நீங்க பக்தியை விருத்தி பண்றவங்களா, பக்தியை முடிவுக்கு கொண்டு வரவங்களா? Who are you? சகோதரனே சகோதரியே, ஒரு துக்க வீட்டுக்கு போன உடனே தலையில அடிச்சுக்கிட்டு, ஐயோ உங்க அப்பே உன்னை இப்படி விட்டுட்டு போயிட்டானே, நீ என்ன பண்ண போறியோ சொல்லாதீங்க. ஏசப்பா கிட்ட, அப்பா போயிருக்கிறாங்கம்மா, உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லு. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்ன, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு பாஸ்டர். அப்படின்னா சிலர் வியாதியா இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்கணும். அவங்க உயிரோடு இருக்கிற கடைசி செகண்ட் வரைக்கும்
விசுவாசத்தோட ஜெபிக்கணும். கர்த்தர் இப்போ சுகமாக்கிடுவார், இப்போ விடுவிச்சிருவார்னு சொல்லி ஜெபிக்கணும். விட்டு கொடுக்காம ஜெபிக்கணும். மரணத்துக்கு எதுவா இருந்தா கூட நான் கடைசி வரைக்கும் கர்த்தர்ட்ட போராடி ஜெபிப்பேன். ஆண்டவரே ஒரு விஷயம் மனம் இறங்கும், போராடி ஜெபிச்சுட்டு. ஆனா கர்த்தர் ஒரு சித்தம் இல்ல மகனே விட்டு, வலி இல்லாத அந்த தேசத்துக்கு நான் கொண்டு போறேன், ஊசி இல்லாத கஷ்டப்படாத தேசத்தை நான் கொண்டு போறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம விட்டுறணும், கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துடணும். ஏனென்றால் அவருடைய சித்தம் நம்முடைய அறிவை விட விலையேற பெற்ற. அவருக்கு தெரியும் வாட் இஸ் பெஸ்ட். அவருக்கு தெரியும். He knows what is best. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, கேட்க வேண்டியது நம்முடைய கடமை, அற்புதம் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. லாசருவை உயிரோடு எழுப்பினார். லாசரு என்னைக்கு உயிரோடு இருந்தாரா? மறுபடியும் அவர் மரிக்க வேண்டியது இருந்தது. காலத்துக்கு முன்னாடி மரித்த போது அவரை உயிரோடு எழுப்பினார். அப்ப காலம் வரும்போது எழுப்ப மாட்டார். காலம் முடிஞ்சிருச்சுன்னா முடிச்சிருவார். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், காலத்துக்கு முன்னே மரிக்கிற சிலரை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிற நாட்கள் வருகிறது. அதுதான் அடுத்த சூப்பர் நேச்சுரல் ரெம். அதுதான் கர்த்தர் செய்து இந்த உலகத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போறார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அதை நம் மூலமாய் செய்வார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆகவே இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில இழந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உயிரோடு இருக்கவங்களுக்காக ஜெபிங்க. கைகளை உயர்த்தி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ பிள்ளைகளே, நான் இன்னைக்கு உங்களுக்கு சேலஞ்சா சொல்றேன். I want to challenge you. இன்னைக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்ல போறீங்க. கர்த்தர் நல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வார், எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. இது சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே பலவீனமா இருக்கிற எல்லார் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக. நீர் நல்லவர், நீர் அற்புதம் செய்கிறவர். கர்த்தர் அப்படியே செய்வாராக. அவர் சீக்கிரம் வருவார், ஆரவாரத்தோடு வருவார். பிரதான தூதருடைய சத்தம், தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து வருவார். அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இல்லவட்ட இன்றைக்கே ஆயத்தமாக்குங்க. தகப்பனே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய தலை மேல கையை வைங்க. இயேசுவின் நாமத்திலே என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படியே கர்த்தர் உங்களை சேதமின்றி காப்பாற்றுவார். தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாய் மாறட்டும். அவளுக்கு செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.